வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு கட்சியின் அரசல்ல, ஒரு இனத்தின் அரசு. கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு எல்லைகளை கடந்து தேசிய அளவிலான தலைவராக விளங்கியவர் கலைஞர். நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை யுபிஎஸ்சி புறக்கணிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு பதிலாக RSS மூலம் ஆள் சேர்ப்பதாகவும் சாடல். கொல்கத்தா பெண் மருத்துவர் திட்டமிட்டு கொலை என பெற்றோர் சந்தேகம். பெண் மருத்துவர் கொலை வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்பு. மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் வீடு உட்பட 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. கட்டுக்கட்டாக பணம், ஆவணங்கள், சொகுசு கார்கள் பறிமுதல். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. 12 முதல் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 35 தனியார் தங்கும் விடுதிகளுக்கு நோட்டீஸ். 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் கெடு. மாமல்லபுரம் அருகே 4 நாட்களாக நடைபெற்று வந்த காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவு. விடுமுறை தினம் என்பதால் காற்றாடிகளை பார்க்க குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். தொடர் மழையால் கொடைக்கானல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சாலையில் பயணித்தபடி அருவிகளை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. 5 நாட்கள் சிகிச்சை மற்றும் ஓய்வு. மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். வாடகை பாக்கி விவகாரத்தில் வீட்டு உரிமையாளருக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்றும் நோட்டீஸில் தகவல். கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. திமுக முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞரின் நூற்றாண்டு விழா அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கலைஞரின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் உருவம் பொறித்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். கலைஞரின் உருவம் பொறிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
முன்னதாக கலைஞர் குறித்த சிறப்பு காணொளி திரையிடப்பட்டது. இதில் கலைஞரின் இலக்கிய பணிகள், முதலமைச்சராக அவர் சாதித்த பணிகள், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் முன்னெடுத்த திட்டங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. Kalaignar was a mentor to many Indian politicians and played a pivotal role in influencing the selection of several presidents and prime ministers of India, shaping the country's political landscape. Kalaignar's legacy will remain etched in the hearts of Tamils forever, continuing to inspire through the efforts of his son. நாணய வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து கலைஞர் நினைவிடம் அருகே உள்ள கலைஞர் உலகம் எனப்படும் அருங்காட்சியகத்தை ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் உடனிருந்தனர். About the welfare and advancement of farmers, founded an agricultural college in Coimbatore. தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு கட்சியின் அரசல்ல, ஒரு இனத்தின் அரசு என்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்று இந்தியாவே கலைஞரை கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த நாணயம் வெளியீட்டு விழா என்றார். நயமிக்க தலைவரின் நினைவால் நாணயம் வெளியிடப்படுகிறது என்பதில் மகிழ்ச்சி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதுவரை நாம் கொண்டாடினோம். இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த விழா. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 80 ஆண்டு கால பொது வாழ்வில் அரை நூற்றாண்டு காலத்தை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் கலைஞர் என்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது. மாநில உரிமைக்காக மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்புக்காகவும் கை கொடுத்தவர் கலைஞர் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் கலைஞரின் சாதனைதான் என தெரிவித்துள்ளார். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சஞ்சய் ராய் என்ற குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த குற்றத்தில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதை அடுத்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்கத்தாவில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு சந்தீப் குமார் கோஷிடம் 3வது நாளாக இன்றும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் மருத்துவரின் மரணம் பற்றிய தகவல் கிடைத்ததும் அவர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார், யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார், பயிற்சி மருத்துவரின் பெற்றோரை ஏன் 3 மணி நேரம் காத்திருக்க வைத்தார் என்று சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். கொலை நடந்த சில நாட்களுக்கு பின்னர் ராஜினாமா செய்த திரு சந்தீப்பிடம் கொலை நடந்த கருத்தரங்க கூடத்துக்கு அருகிலுள்ள அறைகளை புதுப்பிக்க யார் உத்தரவிட்டது என்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர்.
இந்நிலையில் மருத்துவர் கொலையில் மருத்துவமனையின் உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அவரது பெற்றோரும் நண்பர்களும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் முக்கிய குற்றவாளி இல்லை என தெரிவித்துள்ள அவர்கள், மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் தகவல் கொடுக்காமல் பயிற்சி மருத்துவர் தனியாக இருப்பது சஞ்சய் ராய்க்கு எப்படி தெரிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். மருத்துவமனையில் சட்டவிரோதமான செயலை கொலை செய்யப்பட்ட மருத்துவர் அறிந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும், அதனை அவர் வெளி உலகுக்கு சொல்லிவிடுவார் என்பதால் அவரை உயர் பதவியில் இருப்பவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் பெற்றோர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுள்ள உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நாளை மறுநாள் விசாரிக்கும் என்று அறிவித்துள்ளது. கரூரில் போலி ஆவணம் தயாரித்து 100 கோடி ரூபாய் நிலம் அபகரிக்கப்பட்டது போன்றே மண்ணச்சநல்லூரிலும் போலி ஆவணம் மூலம் நில விற்பனையில் ஈடுபட முயன்ற 2 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சொத்து பத்திரம் காணவில்லை என்று காவல் நிலையத்தில் மனு அளித்து ரசீது பெற்றது போன்று காட்டி நில விற்பனைக்கு முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? கரூர் போன்றே மண்ணச்சநல்லூரிலும் காவல் நிலைய சான்றை போலியாக தயாரித்து நில விற்பனையில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் போலி ஆவணத்தை பயன்படுத்தி நிலம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சொத்து பத்திரம் காணாமல் போய்விட்டதாக சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் பெறப்பட்ட சான்றை முக்கிய ஆவணமாக காட்டி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயன்ற விவகாரம் பெரும் சர்ச்சையானது. அதேபோன்றே நவல்பட்டு காவல் நிலையத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்து நில விற்பனைக்கு முயன்ற கும்பலை நவல்பட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மண்ணச்சநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அலுவலராக பணியில் இருப்பவர் கோகிலா. அவர் கடந்த 2ஆம் தேதி நவல்பட்டு காவல் நிலையத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் சொத்து பத்திரம் காணாமல் போனதாக மனு செய்து அதன் பேரில் நவல்பட்டு காவல் நிலையத்திலிருந்து ரசீது ஒன்றை பெறப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி அதன் உண்மைத்தன்மை குறித்து விளக்கம் கோரியிருந்தார். அந்த ரசீது தொடர்பாக போலீசார் காவல் நிலைய ஆவணங்களை சோதித்தனர். அப்போது அப்படி ஒரு ரசீதே நாவல்பட்டு காவல் நிலையத்தில் இருந்து வழங்கப்படவில்லை என தெரிய வந்தது. ஆனால் அப்படி ரசீது வழங்கியது போன்று போலியான முறையில் ஆவணங்கள் தயார் செய்து பத்திரப்பதிவு நடந்திருப்பதும் காவல் நிலைய முத்திரை மற்றும் உதவி ஆய்வாளர் முத்திரை ஆகியவற்றை தவறான முறையில் பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அது குறித்து நவல்பட்டு உதவி ஆய்வாளர் ஜஸ்டின் திரவியராஜ் நவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நவல்பட்டு இன்ஸ்பெக்டர் நிக்சன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது திருச்சி மாவட்டம் நொச்சியம் அருகே உள்ள நெற்குப்பையைச் சேர்ந்த 76 வயது ஜெகநாதன், பூலாங்குடி காலனியைச் சேர்ந்த 43 வயது சாந்தி, திருச்சி பீமநகர் நியூ ராஜா காலனியைச் சேர்ந்த 42 வயது வழக்கறிஞர் காமராஜ், பீமநகர் கிருஷ்ணன் கோயில் தெருவைச் சேர்ந்த மற்றொரு வழக்கறிஞர் 48 வயது கிருஷ்ணகுமார் ஆகியோர் போலி ஆவணங்கள் மற்றும் காவல்துறையால் வழங்கப்படும் காணாமல் போன பத்திரத்துக்கான ரசீது ஆகியவற்றை முறைகேடாக தயாரித்து நிலத்தை விற்க முற்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் நவல்பட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான மோகன்லால் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாலேட்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் நடிகர் மோகன்லாலுக்கு கேரளத்தை தாண்டி தமிழ்நாட்டிலும் பெரும் ரசிகர் பட்டாளம் உள்ளது. தமிழில் ரஜினி, கமல், விஜய், சூர்யா ஆகியோருடனும் மோகன்லால் இணைந்து நடித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு மலையாள நடிகர் பிருத்விராஜ் இயக்குநராக அவதாரம் எடுத்து மோகன்லாலை வைத்து அவர் இயக்கிய முதல் படமான லூசிபர் நாடு முழுவதும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் அந்த படத்தின் 2ஆம் பாகம் தற்போது L2 எம்புரான் என்ற தலைப்பில் தயாராகி வருகிறது. குஜராத்தில் L2 எம்புரான் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பை முடித்துவிட்டு கேரளா திரும்பிய மோகன்லால் உடல்நலக்குறைவால் கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். அதீத காய்ச்சல், மூச்சு விடுவதில் சிரமம், தசைவலி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மோகன்லாலுக்கு சுவாசத் தொற்று பிரச்சினையும் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடிகர் மோகன்லாலுக்கு 5 நாட்கள் சிகிச்சை மற்றும் ஓய்வு தேவைப்படுவதாகவும் மருத்துவமனையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு அவர் செல்லக்கூடாது என்றும் மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. நடிகர் மோகன்லால் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை பலப்படுத்தும் வகையில் ஒரு சிறந்த தேசிய தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விழாவில் சிறப்புரையாற்றினார். வணக்கம் என்று தமிழில் கூறி தனது உரையை தொடங்கிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியாவின் மிகப்பெரிய தலைவரான கலைஞருக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். All of you to give standing homage to one of the greatest Indian and great leader. Thank you very much. நாட்டின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் தமிழ்நாடு என்ற எல்லையை கடந்து நாடு தழுவிய தலைவராகவும் கலைஞர் விளங்கினார் என்று ராஜ்நாத் சிங் புகழ்ந்தார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சமூக நீதியின் அடையாளமாக திகழ்ந்தவர் கலைஞர் என்று குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாட்டில் கூட்டாட்சியை பலப்படுத்தும் வகையில் ஒரு சிறந்த தேசிய தலைவராக திகழ்ந்தார் என்றார். Thiru Karunanidhi's political journey is a story of resilience, determination, and a deep-rooted connection with the people. His tenure as the 5-time Chief Minister of Tamil Nadu is marked by his remarkable ability to address the needs of the common people while navigating the complex waters of Indian politics. He was not just a regional leader, but a national figure whose influence was felt across the country. மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கிய பெருமைக்குரியவர் கலைஞர் என்றும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க போராடியவர் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். சிறப்பாக ஆட்சி புரிந்ததால் கலைஞர் உயர்ந்து நிற்கிறார் என்றும் வரலாற்றில் அழிக்க முடியாத சாதனைகளை புரிந்தவர் கலைஞர் என்றும் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டினார். வலுவான ஒரு கட்சியாக திமுக தொடர்ந்து நிற்பதற்கு அடித்தளமிட்டவராக கலைஞர் விளங்கினார் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். மக்களின் குறைகளை கேட்டறிய கலைஞர் கொண்டு வந்த மனு நீதி திட்டம் சிறப்புக்குரியது என்றும் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார். ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சியை காப்பதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டிய தலைவர் கலைஞர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் 150 ஆண்டுகள் பழமையான இந்து நிதி நிறுவனத்திற்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளனர். முதலீட்டாளர் பணம் 525 கோடிக்கும் மேல் மோசடி செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதே இதற்கு காரணம். அது தொடர்பாக கைதான நிர்வாக இயக்குநர் தேவநாதன் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிக்கியவை என்ன? மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக 12 இடங்களில் சோதனை நடத்திய அதிகாரிகள் நிதி நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள 150 ஆண்டுகள் பழமையான தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர் பணம் 525 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. கடந்த ஓராண்டாக முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர்.
அதன் பேரில் நிதி நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்டவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்தனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவான தேவநாதன் புதுக்கோட்டையில் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். நிதி நிறுவனத்தின் ரகசிய அறையில் இருந்த 300 கிலோ தங்கமும் மாயமானதாக புகார் எழுந்தது. அது குறித்து தேவநாதனிடம் போலீசார் விசாரித்து அறிந்தனர். பின்னர் தேவநாதன் மற்றும் இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட குணசீலன், மகிமைநாதன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மோசடி தொடர்பாக தேவநாதனின் முக்கிய கூட்டாளி ஒருவர் தலைமறைவாக உள்ளார். அவரை பிடிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தேவநாதன் தொடர்புடைய 12 இடங்களிலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், டி நகரில் உள்ள தேவநாதனின் வீடு, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த நபர்களின் வீடுகளும் சோதனைக்கு உள்ளாகின. இந்த சோதனையின் போது 4 லட்சம் ரூபாய் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சோதனையின் முடிவில் மயிலாப்பூரில் உள்ள இந்து நிதி நிறுவனம் சீல் வைக்கப்பட்டது. அந்த கட்டிடத்தில் இயங்கிய தனியார் தொலைக்காட்சி அலுவலகம் ஒன்றும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் தேவநாதன் மீது 60க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தேவைப்படும் பட்சத்தில் வங்கி கணக்குகளை முடக்குவதுடன் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது முதலீட்டு தொகையை திரும்ப வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர் மழையால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் சில மாதங்களாக வறண்டு காணப்பட்ட அருவிகளில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. குறிப்பாக கொடைக்கானலின் முகப்பு பகுதியான வெள்ளி அருவி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கிறது. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு வந்தோம். கார்ல வரும்போதே அப்படியே சைட்ல எல்லாம் ஊத்து வந்துகிட்டே இருக்கு. நாங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. தப்பான சீசன் ஏதோ வந்துட்டோமோ நினைச்சேன். ஆனா இப்ப பின்னாடியே பாத்தீங்கன்னா சில்வர் காஸ்கேடு வாட்டர் ஃபால் இவ்வளவு தண்ணி இருக்கு. நான் எங்கேயுமே இந்த மாதிரி இவ்வளவு தண்ணி எல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ கரெக்டான டைம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் கொடைக்கானல் கொடைக்கானல் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு நான் நம்புறோம். இதேபோல வட்டக்கானல் அருவி, லிரில் அருவி, புலவிசாறு அருவி, ஓராவி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வத்தலகுண்டு மற்றும் பழனி வழியாக செல்லும் கொடைக்கானல் மலைச்சாலைகளின் ஓரம் திடீர் அருவிகளும் உருவாகியிருக்கின்றன. இதனால் தொடர் விடுமுறைக்காக கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். ஒன்றிய அரசு ஊழியர்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யாமல் RSS மூலம் தேர்வு செய்து இந்திய அரசியலமைப்பு மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்துகிறார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் 10 இணை செயலாளர் பதவிகள், 35 இயக்குநர் மற்றும் துணை செயலாளர் பதவிகள் என மொத்தம் 45 உயர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்புக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை SC, ST மற்றும் OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக பறிக்கும் செயல் என்று அவர் சாடியுள்ளார். உயர் பதவிகளை பெற முடியாமல் உள்ள பின்தங்கிய சமூகத்தினர் லேட்ரல் என்ட்ரி எனப்படும் தனியார் ஒப்பந்த ஆட்சேர்ப்பு மூலமாக இன்னும் வெளியே தள்ளப்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நீதி என்ற கோட்பாட்டின் மீதும் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல் இது என்றும் ராகுல் காந்தி சாடியிருக்கிறார்.
ஒன்றிய அரசின் உயர் பதவிகளை பிடித்துக் கொள்ளும் சில பெருநிறுவனங்களின் பிரதிநிதிகள் என்ன செய்வார்கள் என்பதற்கு செபியே மிகச்சிறந்த உதாரணம் என்று ராகுல் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக நீதியையும் நிர்வாக கட்டமைப்பையும் பாதிக்கின்ற இதுபோன்ற தேசவிரோத செயல்களை இந்தியா கூட்டணி பலமாக எதிர்ப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். IAS பணியை தனியார்மயமாக்குவது என்பது இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டுவதற்கான பிரதமர் மோடியின் கேரண்டி என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இதேபோல் ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு திமுக MP வில்சன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் காலி பணியிடங்களை நிரப்புவது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் இல்லையா என்று பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை KK நகர் ஜவஹர்கான்பேட்டை அருகே உள்ள ஐயாவு தெரு, பாரதிதாசன் காலனி பிரதான சாலை, MGR நகர் மார்க்கெட் ரோடு ஆகிய பகுதிகளில் மழைநீர் வடிகால், கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நிறைவுறாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. குழியுமாக காட்சியளிக்கும் இந்த சாலைகள் வடபழனி, KK நகர் பகுதிகளில் இருந்து ராமாபுரம், போரூர் போன்ற இடங்களுக்கு செல்ல பயன்படும் 60 அடி சாலையும் ஐயாவு தெரு பகுதியாகும். கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகளால் சாலைகள் மிக மோசமாகி உள்ளதாக வாகன ஓட்டிகள் தங்கள் அவதியை கூறுகின்றனர். இந்த 60 அடி ரோடு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் தூண்டி போட்டு சரியாக மூட மாட்டேன்றாங்க. மழை வந்தால் கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியல. ஓராக்குறைக்கு அந்த ஸ்கிராப் டீலர்ஸ் ஃபுல்லாக வண்டியை 2 பக்கம் நிறுத்துகிறாங்க. நடைபாதையில் நிறுத்துகிறாங்க, வெளியே நிறுத்துகிறாங்க. நடைபாதையில் கடையை போட்டிருக்காங்க. நடக்க முடியல, போக முடியல. பிரதான சாலையாக இருப்பதோடு இப்பகுதியில் பள்ளிகள் உள்ளதால் காலை மாலை வேளையில் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பெற்றோர்களும் பணிக்கு செல்பவர்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். பல தருணங்களில் பள்ளங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிக்கி விபத்து நேர்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த வழியை தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரோம் டெய்லியும். அந்த ரோடு குழியதுக்காக தோண்டினாங்க. இப்போ தான் லேட்டாக தான் அகைன் மூடியிருக்காங்க. அது நோண்டின பிறகு மூடினாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட் இப்போ எதிர்த்தாப்பில் வராங்கன்னா வண்டி போக எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. விஜயநகர் சூழப்பள்ளம் ரோடு வேலை நடந்தது. 1 மாதம் முன்னாடி ரோடு தோண்டினாங்க, இன்னும் மூடவே இல்லை. ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் டேமேஜ் ஆகுது. அந்த சூழப்பள்ளம் போய் பாருங்கள், அந்த கோயில் நடந்தது பாரதிதாசன் காலனி. இதில் 2 ஸ்கூல் இருக்குது. இதில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இதில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. இந்த 2 ஸ்கூல்லேயே காலையில் போக முடியல. 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வர முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதில் ஒரு போலீஸையாவது போடலாம். பணிகள் நிறைவடையாமல் பல்லாங்குழிகளாக மாறிப்போன சாலைகளில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமங்களை சந்திக்கும் அதே நேரத்தில் பாதசாரிகளும் அச்சத்துடனேயே செல்ல வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். சாலையின் இருபுறத்திலும் உள்ள ஆக்கிரமிப்பு மற்றும் வாகனங்கள் நிறுத்தி வைப்பதால் பெரும் சிரமத்திற்குள்ளாகதாகவும், இரவு நேரத்திலும் மழை பெய்யும் போதும் சேறு சகதியோடு மிக மோசமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது KK நகர் பாரதிதாசன் காலனி. டெய்லி நடந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு. 2 பக்கமும் நடப்பாதை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 2 பக்கமும் கடை ஆக்கிரமிச்சு இந்த பக்கம் லாரியை இப்போ நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வண்டி கூடயே நடந்து போக வேண்டியதாக இருக்குது. நேற்றெல்லாம் இடித்து கீழே விடுற மாதிரி ஆகிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. பல இடங்களில் பணிகள் நிறைவடையாததால் சாலைகள் ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளன. பல இடங்களில் பிரதான குறுக்கு வழி சாலைகளை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் உறைந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். 35 தனியார் தங்கும் விடுதிகளை 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீலகிரியில் உள்ள பொக்காபுரம், சிங்காரா, வாழைத்தோட்டம், சொக்கநல்லி, செம்மண்ணத்தம் ஆகிய பகுதிகளில் யானை வழித்தடத்தை மறித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக யானை ராஜேந்திரன் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகளையும் பட்டா நிலங்களையும் காலி செய்யுமாறு 2011ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் யானை வழித்தடத்தில் உள்ள 38 தனியார் தங்கும் விடுதிகளை மூடி சீல் வைக்க உத்தரவிட்டது.
அதன்படி 38 விடுதிகளுக்கும் சீல் வைக்கப்பட்ட நிலையில் யானை வழித்தட வழக்கில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக வனத்துறையும் நீதிமன்றத்திற்கு பல்வேறு தவறான தகவல்களை வழங்கியிருப்பதாக தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த குழு நடத்திய விசாரணையில் குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்று தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 35 தங்கும் விடுதிகளை அவற்றின் உரிமையாளர்களே 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் விடுதிகளை இடித்து அகற்றவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகமே இடித்து அதற்கான செலவை உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது தவறு என்று தனியார் தங்கும் விடுதி சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையேயான மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் காரணமாக கடந்த ஜூலை 23ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கத்திலும் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டு மற்றும் சென்னை கடற்கரைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அந்த வகையில் செங்கல்பட்டில் வார விடுமுறையில் ரயில்கள் கிடைக்காமல் பயணிகள் சிரமம் அடைந்தனர். குரோம்பேட்டிலேருந்து வர்றேன். இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம பரவாயில்ல, ஜென்ட்ஸுனால நம்ம ஒன்றும் பிரச்சனை தெரியல. இது லேடிஸு குழந்தைங்க நிறைய பேர் வரும்போது ரொம்ப கஷ்டமாகப்படுறாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் கரெக்டான டயத்துக்கு வர மாட்டேது. பாருங்க, கிளைமேட்டும் பாருங்க, ரொம்ப ரோடு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ்ஸுக்கு போனாலும் ரொம்ப ஓவர் கூட்டமா இருக்கு. ட்ரெயின்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு சார். எங்களுக்கு ட்ரெயின் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இதனிடையே தாம்பரம் ரயில் முனையத்தில் நடைபெற்ற மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை முதல் சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை சீராகும் என்று கூறப்படுகிறது. இதனால் ரயில் பயணிகள் நிம்மதியடைந்துள்ளனர். மராட்டிய மாநிலம் புனேவில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மராட்டிய மாநிலத்தில் குறிப்பாக புனேவில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வந்தது. நேற்று மாலை புனேவின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இன்று காலை முதல் மாலை வரை வெயில் வாட்டிய நிலையில் 5 மணிக்கு மேல் மீண்டும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல சாலைகள் ஆறுகள் போல மாறியது. மழை வெள்ளத்தில் திணறியபடி வாகனங்கள் சென்றன. விடுமுறை நாளான இன்று ஏராளமான மக்கள் கடை வீதிகளுக்கு வந்த நிலையில் கனமழை காரணமாக பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் இயக்க முடியாத அளவுக்கு வெள்ள நீர் தேங்கியது. புனேவில் கனமழை பெய்யும் என நேற்றே கணித்திருந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. அடுத்த ஓரிரு நாட்களிலும் புனே உள்ளிட்ட மராட்டியத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நேற்று பெய்த கனமழையால் புனே ரயில் நிலையம் வெள்ளக்காடானது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.